வரகரிசி மிளகு பொங்கல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 1 கப்பு வரகரிசியும் 1/2 கப்பு வந்து பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் செய்யறதுக்கு. ஸோ நெய் ஊற்றி மிளகு ஜீரகம் 2த்தையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வரமிளகா போட்டு 2 வரமிளகா போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி எவ்வளோ போடுறேன் அப்படின்னா 1 கப்புக்கு 3 கப் தண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்கு வந்தோடனே உப்பு போட்டுட்டு அரிசியை போட்டு குக்கரை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் விசிலை எடுத்து விடாமல் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தம்மில் விட்டுட்டு நீங்கள் விசில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான காலையில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் வரகரிசி பொங்கல் உடனே ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது.